எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடர் ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு சிம்பிள் எமுலேட்டர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷனை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நாம் ஒரு எமுலேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு வந்து உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஃபோனில் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி டீபக்கிங் உங்களால் பண்ண முடியும், ஓகேங்களா. ஆனால் உங்கள்கிட்ட இப்போ ஃபோன் இல்லை, அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எமுலேட்டர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து நான் வந்து அப்ளிகேஷன் நேம் வந்து பிஎம்ஐ அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா. பிஎம்ஐ கால்குலேட்டர்னால பிஎம்ஐ நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது, எம்டி ஆக்டிவிட்டின்னு இருக்குது. நான் எம்டி ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன், ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் எடுக்கிறேன். நார்மலாக நீங்கள் எந்த ஒரு ஹெச்டிஎம்எல் டெம்ப்ளேட் போட்டாலும் சரி, பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட், அந்த மாதிரி சிஎஸ்எஸ் டெம்ப்ளேட்ஸு, எக்ஸல், வேர்ட், இதில் வர டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைன்ஸ் தான் இங்கே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எம்டி ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த மெயின் ஆக்டிவிட்டிக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக பாருங்கள், அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இதில் ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட எமுலேட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கார்னரில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, சரிங்களா. இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சாரி, இது இல்லை, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா. இந்த டயலாக் பாக்ஸில் வந்து பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து நெக்ஸஸ் 5X நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன டிவைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் என்னோட சைஸ் வந்து ரேம் சைஸ் வந்து 3GB நான் கொடுத்துருக்கேன். உங்கள் சிஸ்டம் சப்போஸ் 4GB இருந்ததுன்னா நீங்கள் 1GB நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எமுலேட்டர். இதில் நீங்கள் ப்ளே பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எமுலேட்டர் லோட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ஃபோன் ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. ஸோ இதே மாதிரி எமுலேட்டர் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கஸ்டமைஸ் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே இருக்கிற ஃபோன் மாடல்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக இத்தனை ஃபோன் மாடல்ஸ் இருக்குது. இதில் நெக்ஸஸ் வந்து நல்லா ஃபேமஸான ஒன்று, ஸோ நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி பாருங்கள், நெக்ஸஸ் 5X இன்னொன்று இருக்குது, இது எடிட்டட் வெர்ஷன் இருக்குது, இது இன்னொரு வெர்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். நீங்களும் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளோன் டிவைஸ் கொடுங்க, ஓகேங்களா. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா எடிட்டட் வெர்ஷனுக்கு உங்களுக்கு போகும். இதே நீங்கள் க்ளோன் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த ஃபோனோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதில் லோட் ஆகிடும், சரிங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரேம் சைஸ் வந்து நான் ஒரு 2GB நான் கொடுத்துக்கிறேன், 2048 MB. ஸோ 2GB நான் கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஃபினிஷ் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது பாருங்கள் எடிட்டட் 1ன்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்னொரு காப்பி உங்களுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நெக்ஸஸ் 5 எடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி உங்களுக்கு வந்திருக்கும். இது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த எமுலேட்டர் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு, சரிங்களா. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட எமுலேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது வேண்டாம், இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி உங்களோட எமுலேட்டர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமுலேட்டர் ப்ராப்பராக ரன் ஆகிடும். எனக்கு ப்ரீவியஸாக நான் வந்து ஒர்க் பண்ண ஆப்லாம் எனக்கு இங்கே லோட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு செல்ஃபோன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி வருமோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு லோட் ஆகும். ஆண்ட்ராய்டு லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் எமுலேட்டர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னொன்று, இதோட ஸ்பீட் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்கள் ரேம் ஸ்பீட் அண்ட் தென் வந்து உங்கள் கிராஃபிக் கார்டு எப்படி இருக்குது, அந்த உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீட் எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு இந்த எமுலேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகும், சரிங்களா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு சிம்பிள் எமுலேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.